சென்னையின் முதன்மையான அரசு மருத்துவமனைகளில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மட்டுமே சிறை கைதிகளுக்கு உரிய சிறப்பு வார்டு உள்ளது. இதனால் பெரும்பாலும் சர்ச்சைக்குரிய மரணங்கள் தொடர்பாக பிரேத பரிசோதனை இங்கேயே செய்யப்படுகிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடம் பிரதான சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இதனால் சர்ச்சைக்குரிய மரணங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் நடக்கும்போது அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்படுவதோடு போக்குவரத்து நெரிசலும் உருவாகிறது. ராம்குமாரின் உடல் 2 நாட்களாக பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் அசம்பாவிதங்களை தவிர்க்க கடைகளை அடைத்துள்ளனர். மேலும் போக்குவரத்து நெரிசலும் உருவாகி வருகிறது. இதை தவிர்க்கும் வகையில் ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளில் பிரேத பரிசோதனைகளை நடத்த வேண்டும் என்று ராயப்பேட்டை பகுதி வியாபாரிகளும் பொதுமக்களும் கூறுகின்றனர். ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை பிணவரைகள் மருத்துவமனை வளாகத்தின் உள்பகுதிகளில் அமைந்துள்ளன. இதனால் கூட்டம் கூடும்போது அதை கட்டுப்படுத்துவது எளிதானதாக இருக்கும் என்று கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அமைந்துள்ள நெடுஞ்சாலை குறுகலாக இருப்பதுடன் கூட்டங்கள் கூடும்போதோ போராட்டங்கள் நடைபெறும் போது பொதுமக்கள் இடையூறுக்கு ஆளாகும் சூழல் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது.